ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உள்ளிக்கறி வாங்க அப்படி செய்யலாம் பார்க்கலாம். அது என்னோட ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க. ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம். நான் ஃபஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா திருவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து மண் சட்டியில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மண் சட்டி நல்லா காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா நம்ம திருவி வச்சுருக்கோம்ல தேங்காய் எல்லாமே நல்லா போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ப்ரௌன் கலரில் மாறி இருக்கணும். நல்லாவே ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். அப்புறம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு 5-6லேருந்து 7 பல் சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கூட ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே கிண்டிட்டுருங்க, இல்லைன்னா தேங்காய் வந்து அடி பிடிச்சிரும். இப்போ வந்து இதை வந்துட்டு நம்ம வந்து ஹோம்மேட் மல்லிப்பொடி, குழம்பு மிளகாய் தூள், அது வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்தேவையான அளவு வந்துட்டு நான் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கரிஞ்சிடும். ஏன்னா மண் சட்டி வந்து ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லாவே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே வறுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம வந்து இதை ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து ஒரு கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நல்லா வெடித்ததுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெடிச்சதுக்கப்புறம் வந்து 1 கப் வந்து சின்ன வெங்காயம், 4லேருந்து 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 7லேருந்து 10 பல் வந்து வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். இது எல்லாமே தோலியெல்லாம் உரித்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். அதுக்காக ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம், ஓரளவு வதங்கி இருந்தால் போதும். நல்லாவே வதக்கிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மண்சட்டில் வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் அந்த குழம்பு. அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சேம் மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து விடுங்க, உங்கள் கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா நம்ம தேங்காய், அது எல்லாமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதை வந்து எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இதில் வந்து புளி அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு வந்துட்டு புளி வந்து நல்லாவே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ இந்த புளியை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சி தேவையான அளவு நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணால் தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு கட்டி கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேவையான உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வந்து குழம்பு வந்து இந்த மாதிரி நுரக்கூடி வரும்போது ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. அப்படின்னா அது மட்டும்தான் இந்த நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2 சில் வந்துட்டு 2 துண்டு வந்துட்டு கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்பு உப்பு காரம் எல்லாமே தூக்கலாக இருக்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த இனிப்பு கூட சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்ல குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உரப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.